வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு ஒன்று வரும், என்னமோ நடக்குது உலகத்தில் மர்மமாக இருக்குது அப்படின்னு. அந்த காலத்தில் சந்திரபாபு பாடின பாட்டு. என்ன நடக்குதுன்னு தெரியலையா, ஏதோ நடக்குது அப்படிப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, 7ஆம் வீட்டில் ஓரளவுக்கு தெளிவாக இருந்தது எல்லா கிரகமும். அது எல்லாம் 8ஆம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏற்கனவே 8ல் ராகு. அப்போது கிட்டத்தட்ட 8ஆம் வீட்டுக்குள்ளே எல்லா கிரகமும் போனால் என்ன ஆகும்? ஒன்றுமே புரியல, உலகத்தில் என்னவோ நடக்குது மர்மமாக இருக்குதுன்னு வர பாடல் வரி தான். முதல்ல அங்கே புதன் போகிறார் 4ஆம் தேதி, 6ஆம் தேதி சுக்கிரன் போகிறார், 13ஆம் தேதி சூரியன் போகிறார், 23ஆம் தேதி செவ்வாயும் போகிறார். முக்கியமான விஷயம், ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் மைண்டில் கிளாரிட்டியாகவும் இருக்கணும். மைண்டில் கன்ஃபியூஷன்ஸை அலோவ் பண்ணக்கூடாது. அதே போல் யாரிடமும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. பேச்சிலும் கவனம், செயலிலும் கவனம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரொம்ப ஒரு பேசிக்காக சொன்னால், வண்டி ஓட்டுறதுல கவனமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிடும்னு. அந்த மாதிரி அப்போ நிறைய இடைஞ்சல்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கிரகமும் போயிட்டு 8ல் உட்காந்துது, 9ல் சனி, 12ல் குரு. நிறைய தொல்லைகள், பிரச்சனைகள். எந்த ஒரு விஷயமும் நம்ம கைக்கு வரத்துக்கு முன்னாடி அது வரும்னு சொல்லக்கூடாது. எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் கடைசி மினிட்டில் தான் அது ஃபைனலைஸ் ஆகும். நீங்கள் என்னமோ நார்மலாக தான் இருக்கீங்க, ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவசரப்படவோ ஆத்திரப்படவோ கூடாது. பொறுமை, நிதானம், நம்பிக்கை, குறிப்பாக தெய்வ நம்பிக்கை கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாதமாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் இருக்கிறது. சில நேரங்களில் எதிர்பாராத ஃபைனான்ஷியல் கிரன்ச், அதாவது இவ்வளோ திடீர்னு ஒரு 2 லட்ச ரூபா புரட்டணும், பேங்க்கில் பார்த்தா 30,000 ரூபா இருக்குது. இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரும். ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டும். யாரையும் நம்புவது அவ்வளவு நன்மையை தராது இந்த காலத்தில். திரும்ப இன்னொரு பாட்டு தான், யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா வரும். அது போல் கவனமாக இருக்க வேண்டிய காலம். என்னடா அப்படிலாம் பயமுறுத்துறானே, ரொம்ப மோசமாகிடுமா? ஒன்றும் மோசமாகாது. நீங்கள் மோசமாக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோன்னு சொல்கிறேன். நம்ம வாயை மூடின்னு சும்மா மோரமாக வந்த ஒரு கெடுதலும் வராது. நம்ம அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு மூக்க நுழைச்சா தான் பிரச்சனை. அதனால் மூக்க நுழைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நுழைச்சி தாண்டா ஆகணும். மிக கரெக்டு. எச்சரிக்கையாக செயல்படுங்கள் தான் சொல்கிறேன், அவ்வளோதான். அவ்வளோ தூரம் wind is not in our favor. ட்ரை டு பி காஷியஸ். இதுதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லணும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.